ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் மகிழ்ச்சியோடு அன்போடு சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த வீடியோ வாயிலாக உங்கள் மத்தியிலே சந்திப்பதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் கடந்த நாட்களிலே கற்றுக்கொண்ட தேவனுடைய வழியை கற்றுக் கொடுத்தல் என்கிற பாடத்திலே முதலாவது பாடம் டீச் மீ யுவர் வே, உம்முடைய வழியை கற்றுத்தாரும் என்கிற பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். உம்முடைய வழியை எனக்கு கற்றுத்தாரும் என்கிற முதலாவது பாடத்தில் ஆண்டவர் தம்முடைய வழியை எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே தேவனாகி கர்த்தர் கட்டளைகள் மூலமாக இதை துவங்குகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசிரியராக தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் வாழ்வை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இரண்டுமே கற்றுக் கொடுக்கிற ஒரு புத்தகமாக தேவனாகிய கர்த்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களிலே மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார்கள். 3 காரியங்களை இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாழ்வின் வழியும் தேவனுடைய மக்களும், இரண்டாவது இயேசுவின் வழியும் தேவனுடைய ராஜ்யமும், மூன்றாவது வேத வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். முதலாவது தேவனுடைய வழியும் மற்றும் வாழ்வின் வழியும் மற்றும் தேவனுடைய மக்களும். இதில் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வழி பழைய ஏற்பாட்டில் காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உருவகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது ஆபிரகாமுக்கு இந்த வழியை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை. அதில் பார்க்கும்போது, ஆபிரகாமை பெரிய பலத்த ஜாதியை ஆக்குவேன், அப்படி ஆகும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருடைய வழியை தம்முடைய ஜனத்திற்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார். எதை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும்? நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக முதலாவது ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் அதை பின்பற்ற வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். இந்த கற்றுக்கொள்ளும் கல்வியானது ஆபிரகாமிடத்தில் தொடங்குகிறது. இதை பின் சந்ததிகளுக்கு இவ்வாறு ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல 2 வழி உண்டு. ஒன்று தேவனுடைய வழி, மற்றொன்று தான் சொந்த வழி. தேவனுடைய வழியை பின்பற்றுவோமே ஆகில் நமக்கு நன்மை உண்டாகிறது. சொந்த வழியில தீமை நிறைந்திருக்கிறது. ஆதியாகமம் புத்தகத்தை கடந்து யாத்திராகமத்தில் அவர் 10 கட்டளைகள் வழியாக தாம் காட்டின வழிகளை அதன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். கீழ்ப்படிய அவருடைய குணாதிசயத்தை அதிலே நாம் கற்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து உபாகமத்திலும் தேவன் இந்த வழியை மிகுந்த தம்முடைய இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். அவ்வாறு நடக்கும் பொழுது, அதாவது நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். ஒன்று, அவருடைய கட்டளைகளை காத்து நடக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? நன்மை உண்டாகுகிறது. இது முழுசா நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவருடைய வழியை கட்டளையை நம்ம காத்து நடக்கிற காரியங்களில அவருக்கு பயப்படுகிறோம், அவரை பின்தொடர்கிறோம், அன்பு கூறுகிறோம், பணி செய்கிறோம் மற்றும் கீழ்ப்படுகிறோம். இது அனைத்தும் தான் அவரை காத்து நடக்கும்படி நமக்கு உதவி செய்கிறது. தொடர்ந்து தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிதல், அவருடைய முழு இருதயத்தோடு அன்பு கூற வேதாகமம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் என்று சொல்லி. சங்கீதம் 25:4 மற்றும் 5 வசனங்களில தேவனுடைய கட்டளைகளை அனுதினமும் நம்முடைய வாழ்வில் முக்கியமாக கருதி அதை செயல்படுத்த வேண்டும். தம்முடைய மக்களுக்கு அவருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்கும்படி அவர் விரும்புகிறார். இந்த
கற்பிக்கும் வழி ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தார். அடுத்தபடியாக பெற்றோர்களுடைய வாழ்வுல அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். இஸ்ரவேலே கேள், கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த வார்த்தைகள் பெற்றோரை குறித்ததாக உள்ளது. அதாவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்காரும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்களாக தேவன் நமக்கு இங்கே காண்பிக்கிறார். பெற்றோர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். குடும்பத்திலிருந்து இந்த கற்பிக்கும் வழிமுறைகள் துவங்குகிறது. தேவனுடைய கட்டளை அவருடைய கிரியை குறித்து தமக்கு பின் வருகிற பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள்? குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்கள், தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, இவர்கள் அனைவரும் செய்யக்கூடியதாக இருக்கிறதாம். எதை தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்? தேவனுடைய மகிமையான கிரியான அற்புதமான காரியங்கள். தொடர்ந்து வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, வேதத்தின் ரகசியங்களை குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்கும் போது அது கூச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல் அவர்கள் வளருகிற பொழுது அது கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கிறது. தேசத்தின் வாழ்வு, சில வேதத்தில் சில புத்தகங்கள், நீதிமொழிகள், பிரசங்கி, இந்த புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது அறிவு பெற்ற நபர்களாக மாறுகிறார்கள். அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வழிகளிலே வளருகிறார்கள். வாலிபர்களுக்கு வழிநடத்தக்கூடிய மக்களாக மாறுகிறார்கள். என் மகனே என்கிற வார்த்தை நீதிமொழி 1:8 வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு ஆபிரகாம் கற்றுக் கொடுக்கிறார். அதன் பின் யாத்திராகமத்தில் கட்டளையாக எடுத்துரைக்கிறார். அதன் பின் பெற்றோர்களுக்கு கொடுக்கிறார். பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேசத்தின் வாழ்வு ஞானவான்கள் எழும்பப்பட வேண்டும். சிறையிருப்புக்கு பின் தேவாலயத்திலும் ஜெப ஆலயத்திலும் ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இது கற்றுக் கொடுத்தார்கள். அங்கிருக்கிற எல்லா மக்களுக்கு முன்பாக தேவனை ஆராதித்து அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. அப்போ பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் கற்றுக் கொடுக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எரேமியா புத்தகத்தில் கீழ்ப்படிதல் இல்லை, பழைய உடன்படிக்கை பதிலாக புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்குள்ள வைப்பேன், ஆவியானவரை கொண்டு வழிநடத்துவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து தொடர்ந்து நடத்துகிறார். இரண்டாவது, இயேசுவின் வழியும் தேவனுடைய ராஜ்யமும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஊழியங்களை செய்கிறார். பிரசங்கிக்கிற, கற்றுக் கொடுக்கிற, சுகம் கொடுக்கிற. அதில் 2 ஊழியம் பிரதானமாக இருந்தது. ஒன்று பிரசங்கிக்கிற ஊழியம், மற்றொன்று கற்றுக் கொடுக்கிற ஊழியம், டீச்சிங், பிரீச்சிங் அண்ட் டீச்சிங். ஓய்வு நாளிலே அவர் கற்றுக் கொடுத்தார். வார நாட்களிலே அநேக காரியங்களாக மக்களுக்கு போதித்தார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே மோசே சீனாய் மலையிலே தேவனுடைய கட்டளை பெற்றுக்கொண்டார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை மலை பிரசங்கத்தில் இருந்து துவங்குகிறார். இந்த 2 ஒற்றுமையை பார்க்கும்போது 2 புத்தகமே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் கற்றுக் கொடுக்கிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கூறுகிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு சிறப்பான ஆசிரியராக நம்மத்தில் இருக்கிறார். அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 28:20 மிகப்பெரிய கட்டளையாக அதை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடனே இருக்கிறேன் என்று சொல்லி அதை கடைபிடிக்க கற்றுக் கொடுத்தார் கட்டளையாக. பழைய ஏற்பாட்டிலே தேவன் கட்டளை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய கட்டளையாக இயேசு நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேசம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தை அவருடைய நிருபத்திலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகமாக உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஆகவே கற்றுக் கொடுக்கிற இந்த காரியம், கற்றுக்கொள்ளுதல் மிகுந்த ஒரு அவசியம். நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது
வேதத்தின் அடிப்படையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கற்று கொள்வதில தீமேத்தை உதாரணமாக கொடுக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய பாட்டியிடமிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார், தன் தாயினிடமிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி பவுல் அவரை குறித்து அற்புதமாக சொல்கிறார். மூன்றாவது, வேத வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். வேத வார்த்தையில அநேக காரியங்கள் கர்த்தருடைய தாசர்கள் கற்றுக்கொண்டார்கள். பழைய ஏற்பாடு நியாய கட்டளைகளில் இருந்து புதிய ஏற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு இயேசுவின் வார்த்தை நமக்கு அவருடைய வழியை காண்பிக்கிறது. இயேசு சொல்கிறார் ஒரு கட்டத்திலே, நானே வழி. அந்த வழியை போதிக்க வந்தார், அதிலே நடந்தார், அந்த வழியே நான் என்று சொல்கிறார். தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய வழியை நானே வழி என்று சொல்லுகிறார். ஆகவே வேத வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வதில் 3 காரியங்கள் நாம் உற்று நோக்க வேண்டும். ஒன்று, வேத வசனத்தை உற்று நோக்கி என்ன எழுதப்பட்டுள்ளது, முக்கியமான நபர்கள் யார், வார்த்தைகள் உள்ளனவா, கருத்து எதேனும் உள்ளனவா என்று சொல்லி உற்று நோக்க வேண்டும். வேத வாசனத்தை விளக்கி கூறுதல், கேள்விகளை கேட்க வேண்டும். இது எதை பற்றி கூறுகிறது, சூழ்நிலையை கண்டறிய வேண்டும். குறிப்பிட்ட வேத பகுதி சுருக்கமாக சொல்ல முடியுமா என்கிற கருத்துக்களை நாம் விளக்கி கூற வேண்டும். செயல்படுத்துதல், வாழ்வில அதை கடைபிடித்தல், தேவனுக்கு நன்றி செலுத்துதல். இந்த காரியங்களை செய்யும் பொழுது நாம் வேத வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். முடிவாக தேவன் ஆபிரகாம் கற்றுக் கொடுத்த வழி, நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி அதோடு முடிக்கிறார். இந்த 3 காரியங்கள், வாழ்வின் வழியும் தேவனுடைய மக்களும், இயேசுவின் வழியும் தேவனுடைய ராஜ்யமும், வேத வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். கற்றுக்கொள்ளுதல் என்பது பழைய ஏற்பாட்டிலே தொடங்கி கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனா அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க முடியாமற் போயிற்று. அதில் நிறைய அவர்களுடைய வாழ்வில் தடைகள் வந்தது, போராட்டம் நடந்தது. ஆனாலுமே தேவன் தமது ஆவியானவரை மனிதனுடைய ஆவிக்கு கொடுக்க வாக்குறுதி கொடுக்கிறார். இதன் மூலமாக அவர்களை பலப்படுத்தி தமது சித்தத்தை செய்ய வைக்கின்றார். பரிசுத்த ஆவியானவரை மனித ஆவிக்குள்ளாக வைத்து செயல்படுத்த அவர் உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளில 3 காரியங்களை நாம் இந்த முதலாவது பாடத்தில் அறிந்து கொண்டோம். வாழ்வின் வழியும் தேவனுடைய மக்களும், இயேசுவின் வழியும் தேவனுடைய ராஜ்யமும், வேத வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். வேதம் முழுமையாகவே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனாகிய கர்த்தரும் கட்டளை மூலியமாக கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் மிகப்பெரிய கட்டளை மூலியமாக கற்றுக் கொடுக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வலியுறுத்துகிறது இந்த பாடம். ஆகவே இந்த பாடத்தை நாம் நினைவில் கொண்டு பின்வருகிற நாட்களிலே நமக்கு கீழாக, முக்கியமாக திருச்சபையில் இருக்கிற தமது மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க இது மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். தேவனுடைய வழியை கற்றுக் கொடுக்க நாம் முற்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்றார் என்பதே. ஆமென்.